ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். தமிழகத்தில் புதுசாக ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணிட்டு நீண்ட நாட்களாக காத்துட்டு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான மற்றும் மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று தமிழக உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ லட்சக்கணக்கான அப்ளிகேஷன் பெண்டிங் இருக்கக்கூடிய இந்த சூழலில் உணவுத்துறை அமைச்சருடைய இந்த அறிவிப்பானது பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிவாரணமாக அமையும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். டெய்லி இது மாதிரி வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரேஷன் கார்டு அப்படின்றது அரசினுடைய மானிய விலையிலான பொருட்களை வாங்குவதற்கு மட்டும் இல்லாமல் பெரும்பாலான அரசு திட்டங்களை பெறுவதற்கான ஒரு அடிப்படை ஆதாரமாக இருக்குது அப்படின்றதான் உண்மை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு குழந்தையினுடைய ஜாதி சான்றிதழ் பெறுவதில் தொடங்கி மகளிர் உரிமை தொகை வாங்குவது வரைக்கும் அனைத்து நலத்திட்டங்களுக்குமே இந்த ரேஷன் கார்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இவ்வளவு இம்பார்ட்டண்டான இந்த ரேஷன் அட்டை பெறுறதுல இன்னும் நிறைய பொதுமக்கள் சிரமப்பட்டு தான் இருக்காங்க. ஸோ அவர்களுடைய குறைகளை தீர்க்கக்கூடிய விதத்தில் தமிழக உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் அவர்கள் ஒரு அறிவிப்பு போட்டிருக்காங்க. அதிலும் குறிப்பாக புதிதாக கல்யாணமானவங்க, வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கு இந்த ரேஷன் கார்டுக்கு இந்த அட்ரஸ் ப்ரூஃப் அந்த ஆவணங்கள் சமர்ப்பிக்கிற நிறைய சிரமம் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி மாதக்கணக்காக ஆவண சரிபார்ப்பு நிலையிலேயே வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம கடந்த வீடியோவில் ஒரு நண்பர் கமெண்ட் சொல்லியிருந்தார். அதாவது எனக்கு மேரேஜ் ஆகி 10 இயர்ஸ் ஆச்சு, நான் தொடர்ந்து இந்த ரேஷன் கார்டு பெறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், அப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இந்த ரேஷன் கார்டு கிடைக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி தான். ஏன்னா போதுமான ஆவணங்கள் இருந்தும் கூட தொடர்ந்து இந்த ஆவண சரிபார்ப்பு நிலையில் இருக்கிறது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய சூழல் இருக்குது. ஸோ இதெல்லாம் போர்க்கக்கூடிய வகையில் தான் தமிழக உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகம் முழுவதும் மாவட்ட மற்றும் வட்டார வாரியாக சிறப்பு முகாம்கள் நடத்தணும்னு உத்தரவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் முறையான ஆவணங்கள் கையில் வச்சுருக்காங்களோ அவங்கள ஸ்பாட்லேயே, அதாவது அந்த முகாம்கள் நடக்கக்கூடிய இடத்துலேயே நேரடியாக அவங்களுடைய அந்த அப்ளிகேஷனை அப்ரூவ் பண்ணுறதாகட்டும். அதே போல் ரேஷன் கார்டில் பெயர் சேர்த்தல் நீக்கல், ஏன்னா புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பிச்சிருக்காங்க, புதிதாக திருமணமானவங்க இருந்தாங்கன்னா பழைய அட்டையிலேருந்து பெயர் நீக்கம் செய்து புதிய அட்டைக்கு அவங்க விண்ணப்பிக்கணும். ஸோ இந்த மாதிரியான பணிகள் எல்லாமே இந்த முகாம்களில் செய்யப்படும் அப்படின்ற அறிவிச்சிருக்காங்க. இது ஏற்கனவே சொன்னது போல் தமிழக முதலமைச்சர்களுடைய உத்தரவின் பேரில் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களையும், இன்னும் சொல்லப்போனால் வட்டார வாரியாக, அதாவது ஒவ்வொரு தாலுகா வாரியாக இந்த பணிகளை மேற்கொள்ள போகிறோம் அப்படின்ற மாதிரியும் ஒவ்வொரு மாவட்ட மற்றும் வட்டாரத்திற்கான தேதிகள் அரசின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். அப்படி அறிவித்த உடனடியாக அந்த அதிகாரிகளே உங்களுடைய தாலுகாவில் அல்லது உங்களுடைய கிராமத்தில் முகாமிடுவாங்க. அந்த முகாமில் போயிட்டு நீங்கள் உரிய ஆவணங்களோட போனால் எந்த விதமான முறைகேட்டுக்கும் வழிவகுக்காமல் நேரடியாக உங்களுடைய ஆவணங்களை சரிபார்த்து அந்த இடத்துலேயே அப்ரூவல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலேயே புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பிச்சிருக்கக்கூடியவங்களும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது அல்லது அப்ளை பண்ணிவிட்டு எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். டெய்லி இது மாதிரி வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.